இன்றைக்கு விசேடமாக தமிழ் அரசு கட்சியை சார்ந்த நண்பர்களை கூறுகின்றார்கள், ஐயா நாங்கள் தமிழரசு கட்சி இப்படி நடந்திருக்குமா? இந்த தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம். அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கிடுகிறார்கள் என்று எங்களுடைய அதிக விதமான அராஜகத்தனமான அதிக விதமான காவாலித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்ட தேர்தலே தமிழ் மக்களை காசுக்கு கசிப்புக்கு வாக்கு போடுவார்கள் என்று இவர்களுடைய வடக்கு மக்களை சொல்வார்களா இருந்தால் அது மிகவும் கவலைக்குரியபடியும். இருங்கள் நான் இன்றைய தினம் சிரித்து கொண்டு கதைப்பதற்கு ஆரம்பித்திருக்கேன். அங்கு இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது. முல்லைத்தீவில் வட்டுவாகல் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது. அமைச்சர் பாதைகளை புனரமைக்க போகிறார்கள். அமைச்சர் பாலத்தை நான் பயந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி. புனரமைப்பது வேறு புனரமைப்பது வேறு. அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன். அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று நான் இதை இன்று இந்த பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு வருகின்ற முக்கியமான சட்டமூலம் தொடர்பாகவும் அதே போன்று இந்த விவாதம் தொடர்கின்ற போது இந்த சபையிலே முன்வைக்கப்பட்டுகின்ற கருத்துக்களும் அதே போன்று எங்கள் மீதான விமர்சனங்கள் தொடர்பாகவும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லியாக வேண்டும் என்றே நான் நினைக்கிறேன். அந்த வகையில் சபாநாயகர் அவர்களே, உறுப்பினர் அவர்களே, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த மாதம் என்பது, அதாவது மே மாதம் 20ஆம் திகதி என்பது விசேடமாக இலங்கையில் ஒரு துன்பகரமான நிகழ்வுகள் இடம்பெற்ற ஒரு மாதமாகும். அப்ப அந்த மாதத்தை நினைவு கூறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. அப்ப அந்த நடவடிக்கைகளின் பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த துன்பகரமான நிகழ்வில் இலங்கையில் வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை அல்லது அவர்களுடைய உடைமைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, உயிர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்தையும் இழந்த மக்களாக இருக்கின்ற ஒரு நிலை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு அந்த விதமான ஒரு கொடிய யுத்தம் முடிவடைந்து இன்றைக்கு 16 வருடங்கள் ஆகின்றது. இப்ப 14 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இவைகளை தேடி பார்க்கின்ற போது விசேடமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை எந்த விதமான மாற்றங்கள் என்று அதே இடத்தில் நிகழ்ந்து வந்திருக்கின்றது. அவைகள் இன்றைக்கு விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு இவைகளில் படிப்படியான மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. தமிழ் மக்களுக்கு நம்பகமான ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது. அப்ப அந்த அரசாங்கத்தோடு தமிழ் மக்கள் இன்றைக்கு கைகோர்த்து வருகின்றார்கள், அணிதிரண்டு வருகின்றார்கள். அவ்வாறு அணிதிரளுகின்ற போது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்தது. உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்ததன் பிறகு அத்தேர்தல் தொடர்பாக இன்றைக்கு பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறி வருகின்றார். விசேடமாக வடக்கில் எங்களுக்கு கிடைத்த முடிவுகள் என்பது, முதலில் நான் விசேடமாக வடக்கில் வாழுகின்ற மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு எங்களது இதயபூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேடமாக யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுக்கு ஒரு உறுப்பினர் கூட இல்லாது இருந்த போது, ஒரு பிரதேச சபைகளில் ஒரு உறுப்பினர் இல்லாது இருந்த நிலைமையில் இன்றைக்கு 81 உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்து இந்த உள்ளூராட்சி சபைகளின் ஊடாக எங்களை உயர்த்தி வைத்திருக்கின்ற யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்தோம். இந்த முடிவுகளை பார்த்து ஒரு சிலர் கூறுகின்றார்கள், இவர்கள் பொது தேர்தலை விட பின்னடைந்து விட்டார்களே, அல்லது பொது தேர்தலை விட வாக்குகள் குறைந்து விட்டதே. அப்ப அதற்கான காரணம் வேறு எதுமல்ல, இவர்களுடைய கடந்த காலங்களில் இந்த 6 மாதங்களாக இடம்பெறுகின்ற ஆட்சி.
கௌரவ உறுப்பினர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், கடந்த 6 மாதங்களில் இலங்கையில், இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கோம் என்றால் வேறு யாரும் அல்ல, அது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் மூலமாக. இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் அரசியல் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். பிரபுக்களுக்கு மாத்திரம், மேட்டுக்குடிகளுக்கு மாத்திரம், தனவந்தர்களுக்கு மாத்திரம், நிலச்சுவாந்தர்களுக்கு மாத்திரம் சொந்தமாகி இருந்த அரசியல், சொந்தமாக இருந்த ஜனாதிபதிகள், சொந்தமாக இருந்த அமைச்சுக்கள் இன்றைக்கு சாமானிய மனிதர்களுடைய கைகளுக்கு வந்திருக்கிறது. அப்ப அந்த சாமானிய மனிதர்கள் இன்றைக்கு சாமானிய மனிதர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார். இந்த நாட்டை கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் விரும்பினால் விரும்பாவிட்டாலும் கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய அரசியலே எங்களுக்கு முன்னால் இருந்திருக்கின்றது. இந்த நாட்டை நாசமாக்கிய அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகளே இருந்திருக்கின்றது. இனவாதமா, மதவாதமா, பொருளாதார ரீதியாகவா, அல்லது நாட்டின் லஞ்சமா, ஊழலா, மோசடியா, எல்லா வகையிலும் எங்களுடைய நாட்டை எந்த அளவுக்கு குழி தோண்டி புதைக்க முடியுமோ அந்த அளவு பாவித்தனமான வேலைகளை செய்தார். அதில் விசேடமாக தமிழ் மக்கள் இன்றைக்கு 30 வருடங்களுக்கு பின்தள்ளப்பட்ட மக்களாக இருக்கின்றார். எந்த விதமான அபிவிருத்திகளும் முன்னெடுக்கப்படாத மக்களாக இருக்கின்றார். அதனால் இன்றைக்கு விசேடமாக தமிழ் கட்சிகள் குறிப்பிடுகின்றார்கள், தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகி இருக்கின்றது. உண்மையிலே நாங்களும் சொல்லுகின்றோம், தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகி. எவ்வாறு இந்த இருப்பு கேள்விக்குறியாகிருக்கிறது? இன்றைக்கு விசேடமாக கௌரவ உறுப்பினர் அவர்களே, 1981ஆம் ஆண்டு இலங்கையினுடைய மக்கள் தொகையில் 8,30,000 மக்களாக இருந்தது யாழ் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை. அந்த மக்கள் தொகை அதே வேகத்தில் வளர்ந்திருக்குமாக இருந்திருக்கால், வளர்ச்சி அடைந்திருக்குமாக இருந்திருந்தால் இன்றைக்கு 14 லட்சத்துக்கும் 16 லட்சத்துக்கும் இடைப்பட்ட மக்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று இருப்பது எங்களுக்கு 6,20,000 மக்கள். கடந்த காலங்களில் எங்களுக்கு 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் யாழ் மாவட்டத்தில். கடந்த இந்த முறை 6, அடுத்த முறை இது 4 3 என்பது எங்களுக்கு சொல்ல தெரியாது. மேலும் மக்கள் தொகை குறைந்திருக்கின்றது. அப்படி சொன்னால் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகின்ற போது, தமிழ் மக்களுடைய சனத்தொகை குறைவடைகின்ற போது, இந்த தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற, தமிழர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற இந்த அரசியல்வாதிகளிடம் நாங்கள் கேட்கின்ற ஒரே கேள்வித்தான். அப்படி சொன்னால் இந்த நிலைமையில் இருந்து தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்களால் முன்வைக்கப்படுகின்ற வேலைகள் என்ன, திட்டங்கள் என்ன? எந்தவித திட்டங்களும் இல்லாது, எந்த விதமான வேலை திட்டங்களும் இல்லாது, சதாகாலமும் இந்த நாட்டில் தென்னிலங்கையில் இருக்கின்ற இனவாத சக்திகள் எந்த அளவுக்கு இனவாதத்தை தூண்டி தாங்களுடைய அரசியலை தக்க வைத்துக் கொண்டார்களோ, தாங்களுடைய அரசியலை மேம்படுத்திக் கொண்டார்களோ, அதே விதமான அராஜகத்தனமான, அதே விதமான காவாலித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்ட தேர்தலே கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் யாழ் மாவட்டத்தின் முடிவுகள் என்பது அங்களுடைய மக்களுடைய முழுமையான விருப்பத்தின் கீழ் அல்ல. கடுமையான இனவாதம் பேசப்பட்டது, கடுமையான இனவாதம். அது மாத்திரமல்ல, காசுகள் பரிமாறப்பட்டது. நான் மாத்திரமல்ல, இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முக்கியமான நபர்கள் அனைவரும் கூறுகின்றார்கள், மதுபான போத்தல்கள் பரிமாறப்பட்டது, காசு பரிமாறப்பட்டது. அப்ப அந்த வகையில் இன்றைக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு சில தமிழ் கட்சிகள் என்ன விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள் ஒரு கொள்கை ரீதியாக செயல்பட்ட கட்சிகளாக இருந்தார்கள். இன்றைக்கு விசேடமாக தமிழ் அரசு கட்சியை சார்ந்த நண்பர்களை கூறுகின்றார்கள்,
ஐயா, நாங்கள் தமிழரசு கட்சி இப்படி நடந்திருக்குமா? எங்களால் நம்ப முடியாத அளவு, அந்த அளவுக்கு கேவலமான முறையில் இம்முறை நடந்து கொண்டார்கள். அந்த வகையான வெற்றி இவர்களுக்கு, அந்த வகையான வெற்றியை தவிர மக்களுடைய உண்மையான அபிலாசைகள் அல்லது பிரதிபலிப்பு அல்ல. அதனால் உறுப்பினர் அவர்களே, விசேடமாக நாங்கள் அதாக அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்ற பொழுது, அப்ப அதிலிருந்து நீள்வது எப்படி? இன்னைக்கு யாழ்ப்பாணத்தை பழைய யாழ்ப்பாணமாக கட்டியெழுப்புவது எப்படி? நாங்கள் சொல்லுகின்றோம், எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவான வேலை திட்டங்களை முன்னெடுத்து தெளிவான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அவைகளில் ஒன்று தான் வேறு எதுமல்ல, அந்த பிரதேசத்தில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக சகலதும் செயலிழந்திருக்கின்ற போது, தொழில் வாய்ப்புகள் இல்லாது போயிருக்கின்ற பொழுது, தொழிற்சாலைகளுக்கு மூடப்பட்டிருக்கின்ற பொழுது, அவைகளை புதிய பரிமாணத்தில் கட்டி எழுப்புகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு KKS பகுதியிலே காங்கிரஸ் என்ற பிரதேசத்தில் நாங்கள் பாரியதோர் தொழிற்பேட்டையை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள், மறுபுறத்தில் பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதற்கான வேலை திட்டம், அதே போன்று இன்றைக்கு மயிலட்டி துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்கான வேலை திட்டம், அதே போன்று எங்களுடைய அதாவது கப்பல் சேவை, இந்தியாவுக்கான கப்பல் சேவையை விரிவுபடுத்துவதற்கான வேலை திட்டம், அதே போன்று இங்க இருக்கின்ற எங்களுடைய புகையிரத சேவை, இந்த சேவைகள் அனைத்தும் ஒருங்கே இணைகின்ற போது, பலகாலி துறைமுகம் ஒரு சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்படுகின்ற போது, நிச்சயமாக அந்த இடத்தில் பெரியதோர் அபிவிருத்தி காண ஒரு பாய்ச்சல் பாய முடியும் என இன்றைக்கு இருக்கின்ற முதலீட்டாளர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த வகையில் அபாரான முதலீட்டுகள் வருகின்ற போது அங்கு இருக்கின்றவர்கள் கூறுகின்றார்கள், முதலீட்டு சபையும் கூறுகின்றது, குறைந்தது அந்த பிரதேசத்தில் மாத்திரம் இந்த நடவடிக்கைகள் சரிவர முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது, இவைகளை முன்னெடுக்கப்பட்டு 3 வருடத்தில் 40,000க்கு அதிகமான அதாவது இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் இலங்கை அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு வெளிநாட்டை நோக்கி ஓடுகின்ற போது, தொழில் வாய்ப்புகள் இல்லாதிருக்கின்ற போது, போதைப் பொருளுக்கு அடிமையாகிருக்கின்ற பொழுது, அந்த பொறியில் இருந்து இவர்களை மீட்பதற்கும், நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் வாழ்வதற்கான ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதற்கும் ஏதுவான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட போகின்றது. அது மாத்திரமல்ல, விளையாட்டு இண்டோர் ஸ்டேடியம், உள்ளக அரங்கொன்று அமைக்கப்பட இருக்கின்றது. அங்கு இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது. முல்லைத்தீவில் வட்டுவாகல் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது. கொக்காவில் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று மன்னகரில் எடுத்துக்கொண்டாலும் சரி, முல்லைத்தீவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, வவுனியாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, வவுனியாவில் அங்கு இருக்கின்ற விவசாயிகளுக்குரிய குளங்கள் அனைத்தையும் புனரமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, 1,50,00,000 பனை மரங்கள் இருக்கின்றது. இன்றைக்கு பனை அபிவிருத்தி சபையின் மூலமாக இன்றைக்கு அதில் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும், அந்த வேலை திட்டத்தின் மூலமாக புதிய தொழிற்சாலைகளை நிர்மாணிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இவ்வகையான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அதன் பிறகு யாழ்ப்பாணத்தில் அல்லது வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு இலங்கையில் வாழலாம், இலங்கையில் வாழ முடியும் என்கின்ற ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்த முடியும் என நாங்கள் நம்புகின்றோம். அப்போதுதான் தமிழ் மக்களுடைய இருப்பு பாதுகாக்கப்படும். அதனால் தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பை சீர்குலைக்க நடவடிக்கையில் எடுக்கின்ற அரசியல்வாதிகளை இனக்கண்டு கொள்ள வேண்டும் என்றும், அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய உண்மையான இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பாதுகாப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பது வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் தான் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். உறுப்பினர்கள், நன்றி. ගරු
මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා. அனைவருக்கும் வணக்கம். வளமையாகவே நான் இந்த பாராளுமன்றத்திலே எழும்பி கதைக்கும் போது மிகவும் கோபமாக கதைக்கிறேன்னா, நான் இன்றைய தினம் என்னை கோப வைக்க முடியாமல் எங்களுடைய அமைச்சர் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார். அவற்றை சொல்லிக்கொண்டு நான் வருகிறேன். அமைச்சர் பாதைகளை புனரமைக்க போகிறார்கள். அமைச்சர் பாலத்தை நான் பயந்து விட்டேன் என்றால், ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி. புனரமைப்பது வேறு, புனரமைப்பது வேறு. அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன். அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று நான் இதை இந்த நேரத்திலே இதை கதைக்க முடியாது. ஆனால் நான் விடயத்துக்கு வருகிறேன். என்னென்றால், வடக்கு மாகாணத்தில் இவர் சொன்னார், இந்த தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம். அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு, கசிப்பு, சாராயங்களுக்காக வாக்கிடுகிறார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் சொன்னது என்ன மாதிரி இருக்கிறது என்றால், எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வு இல்லாதவர்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவார்கள் என்று ஒரு தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துகின்ற அமைச்சர் பேக்கை தூக்கி கொண்டு இப்ப வெளிக்கிடுகிறார். பைகளை தூக்கி கொண்டு வெளிக்கிடுங்கள். ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு தமிழன் ஒருபோதும் ₹1 காசுக்காக வாக்கு போட மாட்டான். உங்களுக்கு வேண்டுமென்றால் இது அரசியலாக இருக்கலாம். ஆனால் நான் யாருடைய பெயரையும் மென்ஷன் பண்ண டைம் வேஸ்ட் ஆக வேணான்னு சொல்லுங்க உங்க கௌரவ அமைச்சர்கிட்ட. ஆனால் யாழ்ப்பாண தமிழன் ₹1 வாக்கு போடாதவன். தேசிய தலைவர் ஒரு காலத்திலே நீங்கள் முழுவதும் இந்த தேர்தலை புறக்கணியுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் திட்ட தெளிவாக புறக்கணித்தார்கள். தேசியத்திலே வாழ்ந்த நாங்கள் தமிழ் மக்களை காசுக்கு கசிப்புக்கு வாக்கு போடுவார்கள் என்று இவர்களுடைய வடக்கு மக்களை சொல்வார்களா இருந்தால் அது மிகவும் கவலைக்குரிய விடயம். இருங்கள். நான் இன்றைய தினம் சிரித்து கொண்டு கதைப்பதற்கு ஆரம்பித்திருக்கேன். இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாகவும், அது தவிர கனடாவிலே எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இனப்படுகொலை தொடர்பாக வைத்திருக்கின்ற ஒரு மொனுமெண்ட் சம்பந்தமாக தான் மிக முக்கியமான விடயம். எங்களுடைய மனதிலே மிகப்பெரிய ஆழமான வலி இருக்கிறது. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். த கிரேட் எல்லால என்ற மனுநீதி சோழர் என்று கிமு 2025 ஆண்டு த கிரேட் எல்லால என்று சொல்லப்படுபவர் அனுராதபுரம் வரைக்கும் ஆண்ட ஒரு தமிழ் மன்னன். ஆனால் இன்று வரை துட்டாய்முனுவாக இருக்கட்டும், ஒவ்வொரு சிங்கள மக்களாக இருக்கட்டும், த கிரேட் எல்லாளவை இன்று வரைக்கும் மதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வீரத்தை மதிக்க தெரிந்தவர்கள், ஒரு மக்களுடைய அர்ப்பணிப்பை மதிக்க தெரிந்தவர்கள். ஆனால் எங்களுடைய அமைச்சருக்கு எங்களுடைய தமிழ் மண்ணுடைய வீரம் தெரியாது. ஆனால் ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் கட்ட போறாராம், ஒரு இண்டோர் கட்ட போறாராம், ஒரு கிரிக்கெட் கட்ட போறாராம், கிரிக்கெட் டூர்னமெண்ட். ஐயாவுக்கு பேட் பிடிக்க தெரியுமோ இல்லையா? நான் ஒரு ஆல் ரவுண்டர் உங்களுக்கு சொல்லி போட சொல்றேன். அதுக்கு பிறகு நான் பாருங்க, அந்த கனடாவிலே அந்த மொனுமெண்ட் வைக்கப்பட்டதுக்குரிய காரணம் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காக மட்டுமே ஒழிய நாங்கள் இந்த நாட்டை 2ஆக பிரிப்பதற்காக யாருமே கேட்கவில்லை. அதை தெளிவாக விளையும் கொள்ளுங்கள். மமிய சிங்களுக்கு என்ன ஹெட்டி அப்பிகாவதா நாங்கள் ஒருபோதும் வேண்டுவதில்லை இந்த நாட்டை 2ஆக பிரிக்குவதற்கு. நாங்கள் கோருவது, எமது மக்கள் 1.5 லட்சம் 2 லட்சம் மக்களை கொலை செய்திருந்தால் அது குறித்து விசாரணை செய்யுமாறுதான் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். ஒருபோதும் நாங்கள் இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும், என்பிபி அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் கோரவில்லை. எல்லோரும் ஒன்று. நாங்கள் காண்பது எல்லோரையும் ஒருவாறுதான். நான் இந்த பார்லிமெண்ட் நகிட்டாம மைக்கை ஆஃப் பண்ணுவோம். நான் இந்த பாராளுமன்றத்தில் இருந்தால் இந்த மைக்கை ஓப் பண்ணுவார்கள். அந்த பக்கத்தில் இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஏன் ஒரு சுதந்திர உறுப்பினர், சுயேட்சை உறுப்பினருக்கு ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் அழகாக கதைக்கின்றேன், நான் சுருக்கமாக கதைக்கின்றேன். இந்த நாட்டில் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வருகின்ற போது எமக்கு ஒரு சம்பளம் வழங்கப்படுகிறது, வாகனம் வழங்கப்படுகிறது. நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வருகின்ற போது இந்த அடுத்த வருடங்களை இவ்வாறு நாங்கள் முன்னெடுத்து செல்வது என்று நாங்கள் பார்க்கின்றோம். இவரே குறிப்பிட்டார், பிரபாகரனுக்கு நாங்கள் வடக்கில் ஒரு ஸ்டாச்சு உருவாக்குவதாக. பிரிகேடியர் பால்ராஜ் உங்களுக்கு நன்றாக தெரியும், அவர் இந்த பக்கத்தில் இருந்த ஒரு சிங்கள தலைவர். ராணுவ வீரர்கள் அனைவரும் கௌரவமளித்த ஒருவர் 2001 சிங்கப்பூருக்கு சென்று அவரது நெஞ்சில் சத்திர சிகிச்சை செய்து கட்நாயக்கு அழைத்து வந்தவர்கள். அந்த சிங்கள ராணுவ வீரர்களை நாங்கள் மதிக்கின்றோம். காரணம், கிரேட் எல்லாருக்கு ஒரே தடவையில் உங்களுக்கு தெரியும், அந்த பெரகரா செல்கின்ற போது அதனை நிறுத்துமாறு ஒரு கட்டளை இருந்தது. அங்குதான் அவர் கொல்லப்பட்டார். அந்த சிங்கள மக்கள் ஒரு தமிழ் ஒருவரை அங்கு எடுத்துக்கொண்டார்கள். இந்த நாட்டின் அரசராக இந்த பாராளுமன்றத்தில் எனக்கு கதைக்கின்ற வகையில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது
இதில் இருக்கின்ற 225 அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். நான் ஒரு தொழில் வல்லுநர். இதை நான் நிறுத்தி சென்றால் நாளையிலிருந்து எனக்கு 10 லட்சம் ஒரு நாளைக்கு உழைக்க முடியும். ஒருவருக்கு கைதூக்குங்க பாருங்கள். நாளைக்கு உங்களுக்கு ஒரு தொழிலை செய்ய முடியுமா? இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் வருகின்றோம். ஒரு பொய்யை செய்து இங்கு வந்தவுடன் நாங்கள் இதனை எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது? இன்று பாருங்கள், எமது ஜனாதிபதி அவர்கள் 2018 என்பது எமது நாட்டில் இருக்கின்ற எமது ஆட்களை கொலை செய்ததால் அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் வீழ்கின்ற போது நான் உண்மையில் கவலைப்படுகின்ற ஒருவர். முதல் நாளில் அவர் வந்து எதை செய்தார்? வடக்கை சிறந்த முறையில் கட்டியெழுப்ப வேண்டும் என்று குறிப்பிட்டார். அர்ஜுனா அவரது முகத்தை பாருங்கள், அவர் எவ்வொரு சிறந்தவர் என்று குறிப்பிட்டார். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொருவரும் வீழ்ச்சி அடைகின்ற போது இவரது வாயை மூடுங்கள். நான் ஒரு அறிவுறுத்தலை உங்களுக்கு வழங்குகின்றேன். இவருக்கு செக்ஸ் பண்ணுகின்ற விடயத்துக்கும் தமிழ் தெரியாது. ஒருவர் புணர்ச்சி கொள்ளல் என்கின்ற விடயத்தை இவர் குறிப்பிட்டார். இவரது சொற்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இளங்குமரன் உறுப்பினர் அவர்களது நீங்களும் வாயை மூடிக்கொள்ளுங்கள். இவரது பெயரை நான் குறிப்பிடவில்லை. இந்த நாட்டில் பாருங்கள், எங்களுக்கு இப்ப உப்பு இல்லை, ஆனால் அப்பிட அனிவாரம் எங்களுக்கு உப்பில்லை. கடலிலிருந்து நீரை எடுத்து வந்து உணவில் போட்டு நாங்கள் சமைக்கின்றோம். உங்களால் முடியுமா? முடியாது. இதனால் தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். வடக்கு மாகாணத்தில் அந்த சோல்டரின் ஒன்று காணப்படுகிறது. அங்கு மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். மாகாணத்திலே அந்த சோல்டரின்லே மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஒரு எம்பியாவது போனார்களா அங்க? ஒகோலகரன்னே உங்களுக்கு பதிலாக நாங்கள் முன்னிலையாகின்ற போது, அந்த மக்கள் சார்பாக நாங்கள் முன்னிற்கின்ற போது, என்பிபி அரசாங்கம், நான் ஒரு வைத்தியர், நான் எந்த ஒரு அரசியலும் இல்லை, இங்கு எந்த ஒரு அரசியலும் இல்லை, நான் யாருடனும் சேர்ந்து அரசியல் செய்யவில்லை. வடக்கில் உள்ள மக்களுக்கு சிறந்த ஒரு விடயம் செய்ய வேண்டும் என்று தான் முயற்சிக்கின்ற எனக்கு வழக்குகளை தொடுத்தார்கள், வாயை மூடினார்கள். இறுதியில் என்ன நடந்தது? வடக்கில் ஒரு வாக்கேனும் பெற முடியுமா என்று பாருங்கள். வடக்கிற்கு சாராயங்களை வழங்கித்தான் இதனை செய்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். எமக்கு அதனை வழங்க வேண்டியதில்லை. பிரபாகரன் இருக்கின்ற காலத்தில் ஒரு மதுபான கடை கூட அங்கு இருக்கவில்லை. தற்பொழுது எத்தனை மதுபான கடைகள் இருக்கிறது என்று பாருங்கள். அந்த காலத்தில் ஒரு பாலியல் பலாத்காரங்கள் ஏதும் நடக்கவில்லை என்று. அப்படித்தான் அன்று வடக்கு காணப்பட்டது. இன்று சீர்தரன் உறுப்பினர் அவர்கள் இந்த 10 பாருக்கான அனுமதி பத்திரங்கள் எடுத்து வழங்கி இருக்கிறார். நான் உங்களுக்கு அன்பு செலுத்துகின்றவர்களுக்கு எம்மையும் நீங்கள் வெளியே தள்ள வேண்டாம். நாங்கள் சுயேட்சை உறுப்பினர்கள். இதில் எமது நாட்டிற்கு ஏதேனும் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தான் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். இவர்கள் தான் வடக்கில் உள்ள அந்த போதைத்தூள் வியாபாரிகளுக்கு, மோசடிக்காரர்களுக்கு, அந்த திருடர்களுக்கு, அந்த மருத்துவமனையின் பணிப்பாளர் மிகவும் ஒரு திருடர், அவருக்கு அந்த பணிப்பாளர் பதவியை இவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த அமைச்சர் அவரை காப்பாற்றுகிறார். அங்கு சென்று அவருக்கு கை கொடுத்து அதிகமான விடயங்களை செய்திருக்கிறார். இவரது வாயை மூடுங்கள், அவரது வாயை மூடுங்கள் என்று குறிப்பிட வேண்டாம். எனவே உங்களது ஆட்கள் வடக்கில் வெற்றி பெறுவார்கள். இங்கு வந்து குறிப்பிடுகிறார், அந்த அண்டவையாருக்கு தமிழ் சொல் தெரியாவிட்டால் வடக்கில் இருக்கின்ற மக்களுக்கு எப்படி இவர் உதவுவார்? இவர் வந்து அண்டவையார் செய்வதாக குறிப்பிடுகின்றார். ஜெட்டி என்பது அண்டவையார். அதனை எவ்வாறு செய்வது? ஜெட்டி நான் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன். அரசாங்கத்துக்கு நான் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன். இந்த இருவருடைய வாயை மூடுங்கள். வேறு 2 நபர்களை நியமியுங்கள். எஞ்சிய இவர்களை இல்லாவிட்டால் நான் சாகுகிறேன். என்பிபியின் பெயரை நான் இல்லமாக்குவேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, மகே நம சந்தான் கர்லா, எனது பெயரை குறிப்பிட்டு இங்கு பச்சை பொய்யை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஜட்டியா என்பதை விட ஜட்டியை தூக்கி இன்றைக்கு தலையில போட்டுக்கொண்டு அது நாறுதுன்னு சத்தம் போட்டு கொண்டு போறான் எல்லா இடமும் பார்த்து. நான் கௌரவ உறுப்பினர் அவர்களே, அதாவது அவர் அது மாத்திரமல்ல, அதாவது பேசுகின்ற மொழியை கொச்சப்படுத்துகின்ற
பேசுகின்ற பிரதேச ரீதியாக மலையக மக்களை கொச்சப்படுத்துகின்ற, பெண்களை கொச்சப்படுத்துகின்ற அந்த கொச்சப்படுத்தலின் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக்கொள்ள முடியாத வக்கில்லாமல் இருக்கின்ற இந்த நபர் இன்றைக்கு சொல்லுகின்றார் இவர் என்ன பெரிய கூத்தாடி மாத்திரமல்ல, இவன் பெரிய ஒரு கூத்தாடி. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள். காசு வாங்கி வசூல் மன்னன் தேர்தலின் பொழுது வெளிநாட்டு மக்களுடைய காசுகளை சுரண்டிய ஏமாற்றிய வசூல் மன்னன் அர்ஜுனா என்பதுதான் இன்றைக்கு இவனுடைய பெயராக இருக்கு. நிறைவு செய்து கொள்ளுங்கள். இவ்வாறான செயல்பாடுகள் அதனால் சபா கௌரவ நிமல் பலிகேன, உங்களுக்கு 11 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த விவாதத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். அர்ச்சுனா உறுப்பினர் அவர்களே, உங்களுக்கு சில செகண்ட்கள் வழங்கப்படுகிறது. எமது தமிழ் டயஸ்போரா எனக்கு கோடிக்கணக்கில் பணம் வழங்கினார்கள். எனது தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பணம் வழங்கினார்கள். மக்களுக்காக நான் சேவை செய்கின்றேன். எனது தொழிலை கைவிட்டுவிட்டு பணிப்பாளர் பதவியையும் கைவிட்டுவிட்டு நான் இங்கு அரசியல் செய்வதற்கல்ல வந்திருக்கின்றேன். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.